ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் காலங்களிலே அநேக சம்பவங்கள் நம் நினைவுக்கு வருகின்றன. அதிலே ஒரு முக்கியமான சம்பவம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. சிமியோன் என்று ஒரு பேர் கொண்ட ஒரு தேவ பக்தியுள்ள மனுஷன் இருந்தான். அவன் நீதியும் நியாயமும் உள்ளவனாக வாழ்ந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தான். அவனுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஏற்கனவே ஆண்டவர் பேசியிருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. அவ்வளோ அருமையான ஒரு தீர்க்க தரிசனத்தை பெற்ற தேவ மனிதனாக இருந்தார். அவர் அன்றைய தினத்திலே இயேசு கிறிஸ்துவின் பெற்றோர்கள் தேவாலயத்துக்கு அவரை கொண்டு வருகின்ற அந்த நாளிலே அவர் அந்த பரிசுத்த ஆவியின் ஏவுதலை பெற்றார் என்று வசனம் சொல்லுகிறது. எத்தனை அருமையான ஒரு காட்சி! அந்த நாட்களிலே அநேகர் மேசியா வருவார் என்று அவளோடு காத்து கொண்டிருந்தார்கள். சிமியோனுக்கு கர்த்தர் ஏற்கனவே பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் சொல்லப்பட்டபடி அவர் அங்கு அன்றைய தினத்தில் தேவாலயத்துக்கு எருசலேம் தேவாலயத்துக்கு வந்திருந்தார். அப்பொழுது அன்றைய தினம் இயேசு கிறிஸ்துவை அவருடைய தாயும் அவருடைய தகப்பனாரும் தேவாலயத்துக்கு அழைத்து வந்தனர். அந்த நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்காக தேவாலயத்துக்கு அழைத்து வந்திருந்தனர். இந்த காட்சியை விளக்கும் ஒரு அருமையான பாடல் நம்முடைய கீர்த்தனையிலே இடம்பெற்றிருக்கிறது. கண்டேன் என் கண் குளிர, கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர. ஆபிரகாம் பண்டிதர் என்ற ஒரு தேவ மனிதர், தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் இந்த பாடலை கவிதை வடிவிலே எழுதி வைத்திருக்கிறார். அதை பின்னாட்களிலே பாடலாக இயற்றி நம்முடைய கீர்த்தனையிலே இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. நானும் என்னுடைய மகனும் இன்று பாட ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இன்றைய தினத்திலே ஆண்டவர் என்னை ஒரு சாட்சியாக உங்கள் முன்னே நிறுத்தியிருக்கிறார். அவருக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. ஏப்ரல் 3ஆம் தேதி அதிகாலை 1 மணிக்கு ஸ்ட்ரோக் என்ற கொடிய பாதிப்பினால் பாதிக்கப்பட்டேன். அப்பொழுது நான் ராத்திரி 1 மணிக்கு எழும்பும்போது எனக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தேன். காலையில் எழும்பும்போது தான் என்னுடைய பேச்சு தடுமாற்றத்தை நான் உணர்ந்தேன். பிறகு நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 11 மணி ஆகிவிட்டது. அங்கே போய் டாக்டர்கள் என்னை பரிசோதித்து பார்த்த பொழுது உடனே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எம்ஆர்ஐ ஸ்கேன் போவதற்கு முன்பாக டாக்டர் என்னை பார்த்து சொன்னார், உங்களுடைய பேச்சு பாதிக்கப்பட்டிருக்கிறது, வலது சைடு முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் உங்களுடைய பேச்சு வருமா அல்லது வராதா என்பது உங்களுடைய ஃபேட்டு தான் தீர்மானிக்க வேண்டும். உங்கள் தலையெழுத்து எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் என்று சொன்னார். அதை கேட்டு மிகவும் கஷ்டமாக இருந்தது மனதிற்கு. அப்பொழுது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலே ஒரு ஜெபம் செய்தேன். நான், ஆண்டவரே, இனிமேல் நான் உமக்காக மாத்திரம் பேசுவேன் என்று ஆண்டவரிடத்திலே ஒரு பொருத்தனை செய்தேன். அந்த பொருத்தனையின்படி நான் ஆசிரியராக இருந்தபடியினால் என்னுடைய வேலையை விஆர்எஸ் கொடுத்துவிட்டு ஆண்டவருக்காக முழுவதுமாக ஊழியம் செய்ய வேண்டுமென்று தீர்மானித்து அர்ப்பணித்திருக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு என்னை ஜீவனோடு வைத்திருப்பது ஆண்டவருடைய பெரிய கிருபை. அந்த சிக்னஸ்க்கு பிறகு, சுகவீனத்துக்கு பிறகு இப்பொழுது முதல் பாடலாக என் மகனோடு சேர்ந்து இந்த பாடலை பாட ஆண்டவர் இம்மட்டும் கிருபை பாராட்டினார். அவருக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக.